ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி நம்ம கிருஷ்ணகிரி எம்பி எலெக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஒரு வாக்காளனா கிருஷ்ணகிரிக்கு இது தான் நல்லாயிருக்கும், இந்த விஷயங்கள்லாம் வந்தால் நம்ம ஊருக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோட நோக்கமே தவிர, மற்றபடிக்கு இவங்க சரியில்லை, அவங்க வந்தால் நல்லாயிருக்கும், இவங்க பண்ண நல்லாயிருக்கும்னு சொல்கிறது இந்த வீடியோட நோக்கம் கிடையாது. ஒரு சாமானியான ஒரு கிருஷ்ணகிரியோட ஒரு வெல்விஷராக இந்த சில விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும், இந்த விஷயங்கள்லாம் பண்ண நல்லாயிருக்கும் சொல்லக்கூடிய வீடியோ தான் தவிர ஒரு பொலிட்டிக்கல் அஃபெக்ட் வீடியோ கிடையாது. ஒரு பொலிட்டிக்கலாக யாரும் அட்டாக் பண்ணுறக்கூடிய வீடியோஸ் இந்த வீடியோ கிடையாதுன்றத முன்னாடியே சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான தொகுதி. என்னென்னா 1951 நம்ம கிருஷ்ணகிரி பார்த்திங்கன்னா ஒரு மக்களவை தொகுதியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் பார்த்தோம்னா 17 முறை எலெக்ஷன் நடந்திருக்குங்க. நம்ம கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 16,09,913 பேருங்க. இதில் ஆண்கள் வாக்காளர்கள் பார்த்தோம்னா 8,07,389 பேரும், பெண் வாக்காளர்கள் 8,02,219 பேரும் இருக்காங்க. இதில் பார்த்தோம்னா மூன்றாம் பாலினத்தர் 305 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம கிருஷ்ணகிரி எம்பி எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 17 எலெக்ஷனில் 8 எலெக்ஷனில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க, 5 முறை டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, 4 முறை ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கிருஷ்ணகிரியோட கல நிலவரம். நம்ம மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஆப்வியஸ்லி ரயில்வே ஸ்டேஷன். கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா 80 வருஷத்துடைய ஒரு கனவு திட்டம்னா கிருஷ்ணகிரி ரயில்வே ஸ்டேஷன். ஒசூர் டு ஜோலார்பேட்டை வழியாக கிருஷ்ணகிரிக்கு ட்ரெயின் ட்ராக் போடணும், ரயில்வே ஸ்டேஷன் வரணுன்றது நம்ம மக்களுடைய நீண்ட நெடுநாள் கனவு. எப்பயுமே எலெக்ஷன் வந்தாவே நம்ம ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வேணும், ஏர்போர்ட் வேணுன்றது கேட்குறத விட ஒரு சாமானியான மக்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கை தான் நான் எழுதி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கர் மாமரங்களை பயிரிடுறோம். உரிய விவசாயிகளுக்கு அதில் உரிய விலை கிடைக்குதா, அவங்களுக்கு உரிய லாபம் கிடைக்குதா கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். ஒசூர் கிருஷ்ணகிரி நேஷனல் ஹைவேஸில் குருவிலப்பள்ளி அந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் நிறைய மாம்பழங்களை கொட்டிட்டு போகிறாங்க, நிறைய குரங்குகள் சாப்பிடுது. அப்படின்னா என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அதை போயிட்டு வண்டி வச்சு விற்கிறதுக்கு கூட உரிய விலை கிடைக்காதனால அப்படி பண்ணுறாங்க. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கவர்மெண்ட் சார்பாக ஒரு மாங்குல் ஃபேக்ட்ரி, மேங்கோ ஜூஸ் ஃபேக்ட்ரி கவர்மெண்ட் சார்பாக வச்சாங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட்டில் விலை போகாத மாம்பழங்களை மாங்குல் ஃபேக்ட்ரியில் கொடுக்கும்போது நல்ல விலை கிடைக்கும். ஸோ இது மக்களுடைய ஒரு நீண்ட நாள் கனவு திட்டமாக இந்த திட்டம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா காவிரிப்பட்டம் மல்லி, குண்டு மல்லிக்கு ரொம்பவே ஃபேமஸுங்க. மதுரை மட்டும் ஃபேமஸ் கிடையாது, நம்ம ஊரும் மல்லிக்கு ஃபேமஸ்ஸு. ஸோ மல்லி பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் பண்டிகை டைம், இந்த ஆடி மாத டைம்லாம் நல்ல விலைக்கு போகும். அதே பார்த்தோம்னா கொஞ்சம் சீசன்லான டைமில் பூ நிறைய வந்துடும், ஆனால் விலை சேல்ஸ் ஆகாது. அந்த டைமில் நிறைய போய்ட்டு அது வண்டி வச்சு வாடகை வச்சு சேல்ஸ் பண்ணுற காசு வராதுன்றதுனால ரோட்டில் கொட்டிடலாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக கிருஷ்ணகிரி காவிரிப்பட்டினம் ஏரியாவில் ஒரு நறுமண ஃபேக்ட்ரி, அதாவது மல்லிப்பூ சென்ட் ஃபேக்ட்ரி வச்சா ரொம்பவே நல்லாயிருக்குன்றது மக்களுடைய நீண்ட நாள் கனவு திட்டம். ஸோ அதுவும் இந்த முறை கொண்டு வந்தாங்கன்னா, இந்த எலெக்ஷனில் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்றது நம்மளுடைய ஒப்பீனியன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒசூர் ரோஜா. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க ஒசூர் ரோஜா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரினில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஃபேமஸாக இருந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் ஒசூர் ரோஜா ஏற்றுமதி செய்யப்படவில்லை. ஃபாரின்லேயே உயர்ந்த ரோஜாக்கெல்லாம் வந்ததுனால அங்கே அவங்க நம்ம ரோஜா விரும்புறது கிடையாது. அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம். ஒசூர் முன்ன மாதிரியான டெம்பரேச்சர் இப்போ இல்லை, மழை பெய்யல, டெம்பரேச்சர் பழைய மாதிரி இல்லை. ஸோ இதை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒசூர் ரோஜாக்களை மேற்கொண்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணாங்கன்னா அதை நம்பி இருக்க விவசாயிகளுக்கு ரொம்பவே பயனடைவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம ஒசூரே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க. இதில் பார்த்தோம்னா ஹெவி வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங், அதாவது ஒரு ஹை டயரில் இருக்கவங்களாம் அவங்களுக்கான லேண்டு கிடச்சிடும், அவங்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கிடச்சிடும். பட் சிறு குறு தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபேக்ட்ரிக்கு லேண்டு இப்போ சின்ன இடத்துல தான் கட்டியிருப்பாங்க, அங்கேயே மிஷின் அங்கேயே எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அவங்களுக்கு அடிஷ்னலாக குறைஞ்ச விலையில் லேண்டு கிடச்சா நல்லாயிருக்குன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இந்த முறை அறிவிச்சாங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக பார்த்தோம்னா ரொம்ப ஒரு தொல்லையாக இருக்க விஷயம் காட்டு யானைகள். ரீசெண்டாக நம்ம
கிருஷ்ணகிரி நகருக்குள்ளேயே யானை வந்துடுச்சு, பக்கம் அந்த ஏரியிலையும் ஆகட்டும் இல்லை பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணி போகும்போதும் ஆகட்டும். ஸோ காட்டு யானைகளுடைய வருகைகள் வந்து நாட்டுக்குள்ளே வந்து அதிகமாகிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னா காடுகள் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வர்றதுனால. இங்கே வந்து நகரமயமாக்கல் இது தடுக்கவே முடியாதுங்க. எந்த ஒரு நாட்டிலையும் வந்து நகரமயமாக்கல் தடுக்க முடியாது. கிருஷ்ணகிரி அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. பட் இருந்தாலும் யானை வந்து உணவு தேடி தண்ணி தேடி வர்றதை தடுக்க முடியும். ஸோ யானைகள் இருக்க இடத்த கண்காணித்து இப்போ பார்த்திங்கன்னா 17வது வனவிலங்கு சரணாலயம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைச்சிருக்காங்க. ஸோ பாராட்டக்கூடிய விஷயம். யானைகள் வர இடத்த வந்து கண்டுபிடிச்சி அங்கே வந்து அதுக்கு தேவையான தண்ணீர் உணவு கொடுக்கறது மூலமாக ஊருக்குள்ளே வந்து தடுக்கலாம். ஸோ இந்த விஷயம் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். மனித உயிர்கள் போகிறத நம்ம தடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி டோல்கேட். ஸோ இப்போ ரொம்ப வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது. என்னென்னா நம்ம ஊரில் இருந்து வெறும் ஒரே கிலோமீட்டர் பார்த்தோம்னா டோல்கேட் இருக்குது. ஸோ கலெக்டர் ஆஃபீஸ் போனவோ இல்லை வந்து ஆர்டி ஆஃபீஸ் போனவோ வந்து நம்ம டோல்கேட் கிராஸ் பண்ணி போகணும், டோல் பே பண்ணி தான் போகணும். இது வந்து இங்கே இருக்க இன்னொன்று வந்து குந்தாரப்பள்ளி வந்து சந்தை. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப ஃபேமஸான சந்தைகளில் வந்து முக்கியமான சந்தை குந்தாரப்பள்ளி சந்தை. அவங்க வந்து ஆடு மாடு ஏற்றிட்டு போகும்போது அவங்களுக்கும் வந்து இந்த டோல்கேட் பே பண்ணுறதே வந்து ஒரு பெரிய சிரமமாக இருக்குது. ஸோ அது வந்து வேறு இடத்துக்கு மாற்றணுன்றது நம்ம மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஆக்சுவலாக வந்து சின்னாரில் மாற்றுற மாதிரி பிளான் பண்ணாங்க. பட் என்ன ப்ராசஸில் இருக்குது நமக்கு வந்து இந்த வரைக்கும் தெரியல. ஸோ டோல்கேட்டை ஷிஃப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தண்ணீர். ஸோ நான் இப்போ சொன்ன பாயிண்டெல்லாம் விட ஒரு மேஜரான விஷயம் பார்த்திங்கன்னா தண்ணி. ரீசெண்டாக ஒசூரில் இருந்த 40% போர்வெல் வந்து தண்ணி வந்து இல்லை. ஸோ மேற்கொண்டு ஒசூரில் நிறைய இடங்களில் ஏரிகள் வந்து வற்றிட்டே வருது. எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஒசூர் கிருஷ்ணகிரி நேஷனல் ஹைவேஸில் இருக்க தடாகம் ஹோட்டல் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பக்கத்தில் இருந்த ஏரி பார்த்திங்கன்னா வற்றி போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒசூரில் இருக்க முக்கியமான ஏரிகளும் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக வந்து தூர்வார கிடையாது. நிறைய இண்டஸ்ட்ரி கழிவுகள்லாம் பார்த்திங்கன்னா தர்கா ஏரியில் கொட்டப்படுது. ஸோ அதெல்லாம் தடுத்து தண்ணீரை கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்கன்னா அங்கே இருக்க மக்களுக்கு தண்ணீர் தேவைகள் ரொம்பவே தீர்க்கப்படும். ஸோ இதெல்லாம் தான் நான் நோட் பண்ண பாயிண்ட். இதை தவிர்த்துட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒசூர் மெட்ரோ அப்ரூவல் 2 ஸ்டேட்டும் அப்ரூவல் பண்ணிட்டாங்க. நம்ம சைடு வந்து இந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் கர்நாடகா சைடு வந்து ஒரு சில முட்டுக்கட்டை போடுற மாதிரி நம்மளுக்கு பேச்சு. ஸோ 2 கவர்மெண்ட்டும் பேசி இந்த ஒசூர் மெட்ரோ கொண்டு வந்தாங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்டாக இருக்கும். அதுதான் நம்ம சொல்ல வருது. ஏன்னா ஒரு நாளைக்கு 1000-2000 கணக்கான மக்கள் வந்து ஒசூர் டு பெங்களூரு, பெங்களூர் டு ஒசூர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ பஸ்ஸை மட்டும் நம்பியிருக்காங்க. ஏகப்பட்ட டிராஃபிக். இந்த ஒசூர்லேருந்து பெங்களூர் ஏர்போர்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக். இந்த மெட்ரோ அமைச்சாங்கன்னா அந்த டிராஃபிக் வந்து பெருமளவுக்கு தவிர்க்கப்படும். அதே மாதிரி ஒசூர் ஏர்போர்ட். ஸோ ஒசூர் ஏர்போர்ட்டை ஆல்மோஸ்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை எடுத்து பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு நியூஸ் கிடைச்சது. ஸோ ஒசூர் ஏர்போர்ட் வந்தாலும் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி. ஒசூர் வந்து பழைய ஊர் கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு மாபெரும் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் சிட்டியில் ஒசூர் இடம் பிடிச்சிருக்கு. இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி இடம் பிடிச்ச ஒசூரில் வந்து ஏர்போர்ட் இல்லைன்றது ரொம்பவே வருத்தமான விஷயம். ஸோ ஒசூரில் ஏர்போர்ட் கொண்டு வரது மூலமாக இங்கே இருக்க இண்டஸ்ட்ரியை மேற்கொண்டு ஊக்குவிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நோட் பண்ண பாயிண்ட்ஸ். ஸோ இதை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தால் எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து நம்ம முழுக்க வந்து நான் ஒரு சாமானியனா எனக்கு இது வேணும், இது வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிற வீடியோ தவிர நான் யாரையும் இதில் குறை சொல்ல நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியனை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.